இளைஞர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம். ஒரு அமைச்சரை ஏற்றி எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இவர் பெரிய அமைச்சரா, இவர் ED ஆபீஸ் வரைக்கும் போவாராம், அந்த ரோடு வரைக்கும், அந்த ரோடு தாண்டி அந்த முனை வரைக்கும் அமைச்சரா போய் அப்படியே தாரை தப்பட்டை பரிவாரங்களோட போவாராம். உள்ள அக்யூஸ்டா போய் ஐயா நோட்டு கொடுங்க, ஐயா கையெழுத்து போறேன்னு. இது என்னது இது? யூ ஹோல்ட் திஸ் ஆர் திஸ் எது வேணும்னு சார்? நாங்க ரோடு முழுக்க வைக்கல சார், கடையில தான். அது அரசாங்க விதிங்க. அப்புறம் உங்களுக்கு அரசாங்க விதிலாம் செட் ஆகாதுங்க. அப்புறம் காமாட்சி நாயுடு ஃபுல்லா குஸ்துக்கிறாரு. யாரு காமாட்சி நாயுடு அப்படின்னு? ஐயா போங்க ஐயா, நீங்க திமுக மூத்த முன்னோடி, நீங்க திமுக காரங்க, உங்களை நாங்க என்ன சொல்ல முடியும்? போங்க, பார்த்து போங்க, யாரையும் முட்டாம போங்க அப்படின்னு போலீஸ் உங்களை அனுப்போம். மத்தவங்களை அப்படி அனுப்பாது இல்ல, அதெல்லாம் சொல்றேன். அப்ப நீங்க நான் தண்ணி போடுறேன்னு ஊர்ஜிதப்படுத்துறேன். திமுக காரங்களை சொல்றேன். சும்மா எதையாவது ஏன் பண்ற உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, எதை எடுத்தாலும் எங்களை தவறு கண்டுபிடிச்சா நீங்க ரேப்பே பண்ணா கூட எப்பா நீங்க மறைச்சிருவீங்க. இதையா நீங்க ஆமான நீங்க புடிச்சா எங்களை தாண்டி தாண்டா திமுக அது இப்ப பேசுனது, அது முன்ன பேசுனது. ஏய் எங்க அப்பா என்னை தாண்டி தாண்டா எங்க அப்பாவை பேசணும். ஏய் இன்னொன்னு, நான் சின்ன பையன் நினைக்காத, என்னை தாண்டி தான் எங்க அப்பாவை பேசணும். அப்படி அவங்க பேசினாங்கன்னா அந்த ஆளை ஜெயிக்க வச்சு எல்லாமே பண்ணி இருக்காங்க. நீ போய் உழியா, நீ அவன் வீட்டுல சாமான் கூட தொலைக்கு. அப்புறம் என்ன வருத்தம்? வெளியே வராம தொலைக்கு, முறவாசல் கூட செய்யு, வெளியே தெரியாம செய்யு. பாருங்க, சாக்கடை கூட கழுவி விடு, மாட்டை கூட புல்பாட்டு, சாணியை கூட வாரு, வெளியே தெரியாம வாரு. அதை விட ஏன் கருணாநிதி பேர் கக்கூஸ்க? கருணாநிதி கக்கூஸ்னு யார் பேரை வச்சிருக்கு? கக்கன் பேரு அண்ணாதுரை பேரை வச்சுக்கிறீங்க. யார் சொன்னா கக்கூஸ்ல ஒண்டி யார் பேர் வச்சிருக்குன்னு? கரெக்டா காட்டுங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் 95, தியாகி கக்கஞ்சி பேரறிஞர் அண்ணா நினைவு ஆண் பெண் நவீன கழிப்பிடம். இதான் திராவிடம். திராவிடம் எது? திராவிடம் எங்கன்னு கேக்குறாங்கல்ல, இதான்டா திராவிடம். முதல்வர் சொல்றாருல்ல, இதுதான் திராவிடம். குக்கூசை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தான் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் மட்டும் தான் வழங்கணும், அமைச்சர் பதவிக்கான அனுமதி நாங்க வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அமைச்சர் பதவிக்கு ஜட்ஜு ஒன்றும் அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முதலமைச்சருக்கு ஏற்பட்ட கடமை, அது அவருக்கு உரிய அதிகாரம். அதனால அவரை நியமிக்கலாம். அவருக்கு ஜாமீன் கொடுத்தா ஜாமீன், அவர் குற்றவாளி இல்லை, ஜாமீன் கொடுத்துட்டு வெளியில வந்தாச்சு. குற்றவாளிங்கிறது நீதிமன்றம் நிரூபிச்ச பின்னாடி அது கொடுக்கறதா இல்லையாங்கிறது அது வேற. இப்ப பெயில்ல வந்துட்டார்ல, நாங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கோம், அதை தப்புன்னு சொல்றது அவருக்கு ஒன்றும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. அதான் சட்டம். திருடிட்டு திருடவே இல்லை அப்படிங்க. எங்கேயா சக்கரைன்னா எறும்பு திருடிச்சுருவீங்க, எங்கேயா கோணின்னா கரையான அரைச்சிச்சுன்னுவீங்க. உங்ககிட்ட என்ன லாஜிக்கு பேச முடியும்? நீதிமன்றம் நீண்ட நாள் சிறையில் செந்தில் பாலாஜி இருக்கிறார். இருந்த பிறகு எல்லாரும் சொல்றாங்க, நீ அமைச்சராக இருந்தீங்கன்னா உனக்கு ஜாமீன் கிடைக்காது, அதனால நீ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு யூ கேன் ட்ரை ஒன்ஸ் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு, நான் இப்போ சாதாரண எம்எல்ஏ ஐயா, எனக்கு அதிகாரம்லாம் இல்லை, நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஜாமீன் வாங்குறாரு. அதோடு மட்டும் இல்லாம ஏற்கனவே 2 KM நஜீப், இன்னொன்று ஒரு சதீஷ்கர் நினைக்கிறேன், முன்னாள் ஒரு IAS அதிகாரி, அந்த CMன் செக்ரட்டரி, அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு வழக்கில் சார்ஜ் ஷீட் போடாமல் ரொம்ப நாள் இருக்கிறாங்க. நாங்கள் சார்ஜ் ஷீட் போடாமல் நாங்கள் எப்படி ரொம்ப நாள் சிறையில் இருந்தால் இது ஒரு இன்ஃபினிட்டியாக இருக்கு, அதால் ஒரு ஹியூமனிட்டி பேக்ரவுண்ட் அடிப்படையில் எங்களை ஜாமீனில் வெளியே விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை மேற்கோள் காட்டி தான்
இவரை ஜாமீன்ல விடுறாங்க. அந்த நஜீப் கேஸ்ல கூட அவர் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பையன் கையை வெட்டிடுறாங்க. அதுல வந்து இவரையும் அக்யூஸ்ட் ஆக்கி போலீஸ் சிறையில போடுறாங்க. சிறைக்கு போறாரு. அப்போ அந்த வழக்குல அவர் ரொம்ப நாள் வந்து ஜெயிலே இருக்கிறாரு. எந்த ப்ரொசீடிங்ஸும் நடக்கல. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண பிறகு எந்த ப்ரொசீடிங்ஸும் நடக்கலன்னு பிறகு நான் எவ்வளவு காலம் தான் இப்படி இருக்கிறதுன்னு கேட்டு அந்த கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதை காரணம் காட்டி தான் இந்த ஆளும் ஜாமீன் வாங்கினார். அப்போ ஜாமீன் வாங்கி 2வது நாளே வந்து நீ அமைச்சர் ஆகிறன்னா அதே நீதிபதிகள் சொல்றாங்க, நீ என்ன சொல்ற, நீ சாதாரண நான் ஒரு பர்சனு, நான் இப்போ அமைச்சர் பதவி கூட இல்லை அப்படின்னு சொல்லித்தானே நீ வந்து ஜாமீன் வாங்கின. இப்போ ஜாமீன் வாங்கிட்டு நீ போய் திருப்பி அமைச்சர் ஆயிட்டேன்னா சாட்சிகள் வந்து வர மறுக்கிறான், உன்னை பார்த்து பயப்படுறான். அதால நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ரோட்டெல்லாம் ஒண்ணு இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு மதுக்கோப்பை ஒண்ணு இருக்கும், லைசன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒண்ணு இதை ஹோல்ட் பண்ணு இல்லைன்னா இதை ஹோல்ட் பண்ணுன்னு. அந்த மாதிரி ஒண்ணு அமைச்சர் பதவியை ஹோல்ட் பண்ணு, அப்படி இல்லை ஜெயிலுக்கு போ, ஜாமீனை ரத்து பண்றோம். இதுதான் இப்போ நீதிமன்றம் சொல்லி இருக்கிற விஷயம். என்னன்னா சாதாரணமா ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்குற ஒரு கண்டக்டரு ஒரு அமைச்சரை எதிர்த்து எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? இவர் பெரிய அமைச்சரா, இவர் வந்து இடி ஆபீஸ் வரைக்கும் போவாராம், அந்த ரோடு வரைக்கும், அந்த ரோடு தாண்டி அந்த முனை வரைக்கும் அமைச்சரா போய் அப்படியே தாரை தப்பட்டை பரிவாரங்களோட போவாராம். உள்ள அக்யூஸ்டா போய் ஐயா நோட்டு புக்கை கொடுங்க, ஐயா கையெழுத்து போறேன்னு வாராம். இது என்னது இது? இதை விட கேவலம் வேற எங்கேயும் இல்லை. அதால நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு 4-5 தடவை சொல்லிடுச்சு, ஏம்பா உனக்கு இது வேணுமா இது வேணுமா, சரக்கு வேணுமா லைசன்ஸ் வேணுமா மாதிரி அவர் முடிவு பண்ணணும். அப்படிலாம் நீதிமன்றம் தானாக முடிவெடுக்கும். இப்ப மூர்த்தி அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு கையில மது ஒரு கையில லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறதுனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவருக்கு எப்பயுமே மது மயக்கத்திலே இருப்பார் போல தெரியுது. ஆகையினால மது ஒரு கை லைசன்ஸ் ஒரு கைன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. நாங்க அப்படி நீங்க திமுக காரங்க நீங்க குஸ்து போனா வந்து உங்களை விட்டுருவான், உங்களுக்கு அது தெரியாது. ரோடு முழுக்க வச்சிருக்கான்ல, யூ ஹோல் திஸ் ஆர் திஸ், எது வேணும்னு சார் நாங்க ரோடு முழுக்க வைக்கல சார், கடையில தான். அது வந்து அரசாங்க விதிங்க. அப்புறம் உங்களுக்கு அரசாங்க விதிலாம் வந்து செட் ஆகாதுங்க. அப்புறம் காமாட்சி நாயுடு ஃபுல்லா குஸ்துக்கிறாரு, யாரு காமாட்சி நாயுடு அப்படின்னு, ஐயா போங்க ஐயா, நீங்க திமுக மூத்த முன்னோடி, நீங்க திமுக காரங்க, உங்களை நாங்க என்ன சொல்ல முடியும், போங்க பார்த்து போங்க, யாரையும் முட்டாம போங்க அப்படின்னு போலீஸ் உங்களை அனுப்போம். மத்தவங்களை அப்படி அனுப்பாது இல்ல, அதெல்லாம் சொல்றேன். அப்ப நீங்க நான் தண்ணி போடுறேன்னு ஒரு ஊர்ஜிதப்படுத்துறீங்க. திமுக காரங்களை சொல்றேன், அதுக்கு கூட இந்த கட்சி பயன்படலாம். அப்புறம் என்னத்துக்கு அந்த கட்சி? யாரா இருந்தாலும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா அவன் பிடிப்பாங்க. அதுக்கு கூட இல்லைன்னா அப்புறம் ஆளுங்கட்சி என்னத்துக்கு? ஆளுங்கட்சி இருக்கு, அம்மா கொண்டே போக வேண்டியதுதான். அத போக அதுக்காக ஆளுங்கட்சி இருக்குங்கிறதுக்காக தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ தவறுன்னு தெரியலையா? இது நடக்குது இல்ல, நடக்குது. எங்க நடக்குது? நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க வண்டி ஓட்டுறீங்கல்ல, ஆமா, சீட் பெல்ட் போடுறீங்க? சீட் பெல்ட் இப்ப போட ஆரம்பிச்சுட்டு, முன்ன போட்டது இல்ல. இப்ப என்ன கடுமையான சட்டம் போட்டுட்டான், 10,000 ரூபாய் ஃபைன்னுட்டான். அதனால இப்ப சீட் 1000 ரூபாய் சீட் பெல்ட் ஃபைன். அது முன்ன. இப்ப புதுசா போன வாரத்துல இருந்து 10,000 வாங்கிருப்பான், கொள்ளாச்சி வச்சுக்கிறீங்கன்னு. ஆமா, இப்ப நாங்க சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டுறோம். உறுதி. அதுக்கு முன்னாடி சீட் பெல்ட். அதான் திமுக. அட ஏங்க திமுக தானே சீட்டு பெல்ட் போட்டு, நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறதுலாம் பட்டுக்குச்சா? ரெகுலரா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு கொலை பண்ணா ஒரு கொலையாப்பா, கொலைப்பு இதுதான் எங்களுக்கு தொழில். என்னைக்கோ பாவம் நான் அப்படி எட்டி பார்த்தேன், அது ஒரு தப்பா? இங்க பாருங்க, டெய்லி மேல எட்டி பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாமே அடுத்த வீட்டுல எட்டி பாக்குற, நான் சொல்றேன், நானும் எட்டி பார்த்தேன்னு சொன்னேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு செஞ்சுட்டான், இது எப்படி சரியா இருக்கும்? ஏங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. இப்ப போலீஸே சொல்லுது, டோல் பிளாசாவில போடுறதுக்கும் வந்து பார்க்கிங் கட்டணம் வாங்காம இருக்கிறதுக்கும் அவன் திமுக கூடயே கட்டுங்கிறான்னு நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா நான் சட்டப்படிதான் ஐயா நடந்துக்கிறேன். சட்டத்துக்கு புறம்பான செயல்களை எதையும் நான் செய்வதும் இல்லை. போலீஸ் சொன்னது பொய்யா? போலீஸ் சொன்னது பொய்யா உண்மையாங்கிறது எனக்கு தெரியாது. அது போலீஸ்கார்கிட்ட தான் நீங்க கேட்கணும். போலீஸ்கார் இந்த மாதிரி சொல்றீங்களா, உண்மையானு கேளுங்க. சும்மா எதையாவது ஏன் பண்ற உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, எதை எடுத்தாலும் எங்களை தவறு கண்டுபிடிச்சா, நீங்க ரேப்பே பண்ணா கூட எப்பா நீங்க அதை மறைச்சிருவீங்க. இதையா நீங்க வந்து ஆமான ஒத்துழைங்க? இந்த மாதிரி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறது ரொம்ப தவறுங்க. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு வழக்கறிஞர்,
இந்த மாதிரி ரேப்பு கீப்புன்னு எல்லாம் பேசுறது வந்து ரொம்ப உங்களுக்கு சரி, பாலியல் துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தலே தவறுங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது தப்பு. அப்ப பாலியல் துன்புறுத்தல் எங்க கட்சியில எவங்க ரேப் பண்ணா, எவங்க அரெஸ்ட் ஆனா, என்னங்க பேசுறீங்க? ஞானசேகர் என்ன யாரு போய் ரேப் பண்ணா? சும்மா என்ன பாண்டியல் சீரியல் பண்ணா அவன் எங்க கட்சிக்காரனா? வெயிட் பண்ணி பார்க்கணும். அவரு ரேப் பண்ணாரா, இன்ட்ரோவர்ஸ் பண்ணாரான்னு பார்க்கணும். சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவன் பாலியல் சீண்டல் பண்ணுனாங்கிறதுக்காகவே அவனை கைது செய்து உள்ள போட்டு வச்சு. இல்ல, அட்லீஸ்ட் அவன் உங்க திமுக காரன்றதே ஒத்துக்கிறீங்களா? திமுக காரன் இல்லவே இல்லை. அவன் திமுகல எல்லாரும் தான் அனுதாபி. தலைவர் சொல்றாரு அனுதாபின்னாரு. அவன் அனுதாபின்னு எல்லா பேரும் தான் சொல்லுவான். என்ன சொல்ல முடியுமா திமுக? உங்க திமுக அனுதாபின்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தீங்க, இப்ப நீங்க தனி கட்சி தொடங்கிட்டீங்க. அதனால உங்களை சொல்ல முடியாது. நீங்க எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க என் கூட ரொம்ப நேரம் சேர்ந்து பேசி ஒரு அமைச்சர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா உங்களை திமுக அனுதாபின்னு சொல்லுவாங்க. அண்டி பிழைத்தால் நான் திமுக. ஆமா. எட்டி நின்றால் மனிதர். வேற மனிதர். ஐயோ, நீங்க எட்டி நின்றாலும் சரி, தள்ளி நின்றாலும் சரி, இல்ல தள்ளிக்கிட்டு போனாலும் சரி, அது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையா. ஏன் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் பாத்தீங்கன்னா நாங்க திமுக மட்டுமே சார்ந்து அரசியல் நடத்தலன்றாங்க. இங்க இருப்பேன் தின்ற சொத்துலயும் பங்குல இருக்கும். அதான் அர்த்தம். அதுக்கு என்ன பெரிய அர்த்தம்? திமுகவின் வெற்றிக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பாடுபடுவோம். திராவிடத்தை அழிக்க எவனும் நான் விட மாட்டேன். என்னை தாண்டி தான் எங்க அண்ணனை தொடங்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பிளவு கிளவு அதெல்லாம் சும்மா ஒரு பரபரப்பு செய்திக்கு பேசுறது. நாளைக்கே சொல்லிட்டு வரா திமுகவின் அட்டூழியங்களே இல்லை திமுக ஆட்சியில் நடைபெற அவலங்களே திரும்ப எடுத்து பேசிட்டு வரேன் எங்க அண்ணா. சும்மாங்க அவெல்லாம் வரமாட்டாருங்க. என் கருத்து என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில அங்கம் வைக்கிற கட்சிகள் வந்து அவங்க தனித்தன்மையை பேணி காக்கிறதுக்கு அவங்க தனித்தனியா அரசியல் பண்ணித்தான் ஆகணும். அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து கூட்டணியில இருக்காங்களா இல்லையா? அரசியல் பண்ணுங்க, அவியல் பண்ணுங்க, அதை பத்தி நான் கேட்கல. மக்கள் பிரச்சனையில் மக்களோடு நிக்கிறீங்களா? அதுதான் மக்களோடு நிற்க போய் தானே அவங்க எடுத்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? மக்களுடைய பிரச்சனையை தான் கையில ஒண்ணு பேசுறாரு. சொல்லுங்க என்ன ஒண்ணு பேசினாரு, 9 பேசினாரு, எல்லாமே மக்களுக்காக பேசுறாரு. மக்களுக்காக தான் பேசுறாரு. 2 குரலோட 3வது குரல் மக்களுக்கான குரலா? நீங்க எங்களை தாண்டி தாண்டா திமுக அது இப்ப பேசுனாரு, அது முன்ன பேசுனது. ஏய் எங்க அப்பா என்னை தாண்டி தாண்டா எங்க அப்பாவை பேசணும். ஏய் இன்னொன்னு, நான் சின்ன பையன் நினைக்காத, என்னை தாண்டி தான் எங்க அப்பாவை பேசணும். அப்படி அவங்க பேசினாங்கன்னா அவரோட அர்த்தம் எங்க அவரு இந்த கட்சியில ஒரு அண்ணன் தம்பியா ஒரு பழகிக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. கூட்டணி குண்டிய மறைக்கிறதுக்கு துணி இல்லையா? பக்கத்து வீட்டுல ஜன்னலுக்கு ஸ்கிரீன் இல்லைன்னு அழுகுறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க ஸ்கிரீனுக்கு துணி இல்லை, நாங்க அழுகல. நீங்க அப்படித்தான் பண்றாரு. எங்க அண்ணன் அப்படி எல்லாம் அவர் பண்ணல. அவர் அருமையான அரசியல் பண்றாரு. அவர் பண்ணக்கூடிய அரசியல் இன்றைக்கு உலக அரங்கிலேயே பாராட்டப்படக்கூடிய அரசியல். உங்களுக்கு ஏத்துக்கொள்ள இயலாம நீங்க அதுக்காக முதலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் உங்களுக்கு இடுப்பு வரைக்கும் கீழே குனிஞ்சானா நல்லது. இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சாவோட என்ன நடக்கடா சாமி அப்படின்னு வேற என்ன. இங்க பாருங்க, இந்த எதையாவது போச்சு இந்த மாதிரி கவுச்சியான வார்த்தைகளை எல்லாம் பேசி திசையை திருப்பாதீங்க. நான் காட்டேன் இடுப்பு வரைக்கும் குனிஞ்ச போட்டோ காட்டேன். அதுக்கு இடுப்பு வரைக்கும் குனிஞ்சா என்ன, கீழே உட்காந்தாண்டா என்ன பெரிய சமாச்சாரம் என்னங்க? ஒரு நீங்க இடுப்பு வரைக்கும் குனிய வைக்கிறது திருமாவளவன் என்கிற ஒரு நபரை அல்ல, இந்த சமூகத்தின் குறியீடுகளில் ஒருவராக இருக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவனை இடுப்பு வரை நாங்க எதுக்கு சார் குனிய வைக்கிறோம்? நீங்க என்ன பேசுறீங்க? அந்த போட்டோ என்ன அர்த்தம்? அவரு குனிஞ்சு கொடுக்குறாரு, அதுக்கு என்ன செய்யும்? அவரே குனிறாரு. அப்புறம் நாங்களா குனின்னு சொல்லி கம்பெடுத்து அடிச்சோமா? என்ன பேசுறீங்க? இப்ப உங்க இதுல ஒருத்த வந்து குனிஞ்சாரே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லத்தான் செய்வோம். அப்படியா உங்க அவர் சொன்னாரா சொல்லலன்னு உங்களுக்கு தெரியுமா? போட்டோ தானே பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? இது வந்து இடுப்பு வரைக்கும் குனிறாரு. ஒருத்த 32 பல்ல இழிக்கிற மாதிரி ஒருத்த பக்கத்துல நின்னுங்கிறான். அந்த அப்புறம் வாய் அசிங்கம் வந்து அந்த ஆள் யாருன்னா பொன்முடி அம்மா வீட்டம்மா காலில் விழுந்தவன் மாநகர. பாருங்க, அந்த அம்மா வந்து அந்த ஆளை ஜெயிக்க வச்சு எல்லாமே பண்ணி இருக்காங்க. நீ போய் உழியா, நீ அவன் வீட்டுல சாமான் கூட தொலைக்கு. அப்புறம் என்ன வருத்தம்? வெளியே வராம தொலைக்கு, முறவாசல் கூட செய்யு, வெளியே தெரியாம செய்யு. பாருங்க, சாக்கடை கூட கழுவி விடு, மாட்டை கூட புல்பாட்டு, சாணியை கூட வாரு, வெளியே தெரியாம வாரு. ஒரு ரிசர்வ் தொகுதியின் எம்பி
வீட்டுல சாணி வர்றாரு, மாட்டை கழுவுறாரு அப்படின்னு வெளியே தெரிஞ்சா எங்களுக்கு அசிங்கன்னு நாங்க சொல்றோம். திரு ரவிக்குமார் அவர்கள், திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுவதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இனிமேலாவது இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு எங்கள் அதாவது மாட்டை கழுவினாலும் வெளியே தெரியாத அளவுக்கு கழுவுங்கள், சாணியை வாரினாலும் வெளியே தெரியாத அளவுக்கு வாருங்கள். அப்படியா? ஏங்க ஒரு திறமை மிக்கவருங்க அவர். நாடாளுமன்ற உறுப்பினர்களே ரவிக்குமார் ரொம்ப தெளிவான ஆளு, விவரமான ஆளு. ஒரு பழைய சமூகத்து நபரா இருந்தா இப்படி பண்ணுவாரா? எது? அவர் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது. அப்புறம் யாரு? அவர் ஒரு எஸ்சி, அவ்வளவுதான். அப்படியா? அது எனக்கு தெரியாது ஐயா. அவரை நான் ஒரு பட்டியலின மக்கள்ல ஒருத்தர். பட்டியல்ல ஒரு பிரிவு பறையர் இல்ல. பறையெல்லாம் இவ்வளவு தன்மானம் கிட்ட இருப்பான்றீங்க. இப்ப குனிஞ்சாரு நீங்க, விருப்பம் குனிஞ்சாரு நீங்க. அவர் யாரு? நீங்க தான் சொல்லணும். சும்மா இந்த வாய் பத்தது புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறது, அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணுங்கிறது. இப்ப நான் அந்த பேரை சொல்லணும். அவரை சமூக வலைதளங்கள்ல அவரை உங்க ஆளுன்னு சொல்லுங்கிறாங்க, அதை நான் சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க அவர் எங்க தெரிவிக்கணும். அப்படி எல்லாம் இல்ல. இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா. அவரை எனக்கு நான் தான் சொல்றேனே, அவர் கட்சி ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்பு இருந்தே எனக்கு தெரியும். ஐயா, அவர் பேரை ஒரு லூப் போட்டு இப்ப எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அது தவறுங்க. எவன் இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த தேசத்துல எல்லாருமே ஐயா என்கிட்ட ஒரு இன்ஜினியரு ஊரோட திருப்பூர்ல இருந்து நீ நானும் பெட்டு வச்சுக்கலாம் சரி அப்படின்னு நான் சொல்றேன். இல்லங்க நான் ஊருக்குலாம் போயிருக்கேங்க. அப்படி இல்லங்க அப்படின்னா அவரு எவ்வளவு பெட்டு சொல்லு, நானே சென்னைக்கு வரேன், நான் நிரூபிக்கிறேன்றாரு. கூட்டிட்டு நிரூபியான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா நீங்க கூட இருந்தவர் தானே, உங்களுக்கு தெரியாது. அசிங்கப்பட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க நீங்க ஒன்னா தானங்க இருந்தீங்க, ஒண்ணா இருந்தீங்க இல்ல, ஒரு இடத்துல இருந்தீங்க இல்ல. அப்புறம் ஆமா, சிந்தனை செல்லம் கூட பறையர் இல்லன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. ஒரு நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. ஓ, கேட்டா என்னன்னா ஒரு நாள் உனக்கு தெரியாதுன்னா காட்டு மன்னார் குடி ஃபுல்லா தெரியுமானான்றாங்க. அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் ஏங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஜாதி எங்க வந்துச்சு? மனித இனம், ஒரே இனம், பட்டியல் இனம். ஆமா, இருக்கிற பாருங்க, இருக்கிற எல்லா அதுல பட்டியல் இனத்துல பறையனுக்கு பெருசா கொம்பு, மற்ற தேவேந்திர குல வேளாளருக்கோ அல்லது ஆதி திராவிடர்களுக்கோ அந்த கொம்பு இல்லையா? அந்த கொம்புலாம் அவங்களுக்கு இருக்கா, இவங்களுக்கு அப்புறம் வரல. எங்களுக்கு இருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இல்ல, இல்லாதனாலதான் நீங்க இருக்கிற மாதிரி. எல்லா மனுஷனும் ஒண்ணுதானே. இல்ல உங்க விளம்பரங்கள் எல்லாம் பாத்துங்க, குக்கு செய்தியில உங்க விளம்பரம் வருது பார்த்தேன். வாங்க நாம நம் தமிழனா ஆள்வோம், தமிழர் திராவிடத்தை ஒழிப்போம், தமிழனா ஆள்வோம்னு ஏதோ ஒரு பேசி வாங்க. தெலுங்கெல்லாம் ஒன்னா வாங்க, நம்மளாம் தெலுங்கரு. முதல்வர் தெலுங்கர்மா கம்மவர் மாநாட்டுல போய் இந்த மக்கள் அவங்க ரொம்ப வேண்டியவங்க, இவங்களுக்கு நம்ம நிறைய செய்யணும், அவங்க பக்கம் நம்ம எப்பயுமே இருப்போம் அப்படிலாம் சொல்றீங்கல்ல. போய் கம்மவர் மாநாட்டுல ரெட்டியார் மாநாட்டுல கலந்தீங்களா? அப்ப எங்க போச்சு? ஒரு பையன் கேட்கல. இங்க பாருங்க, ரெட்டியார் மாநாட்டுக்கு போனா, நாகூர் மாநாட்டுக்கு போனா, எல்லா மாநாட்டுக்கும் தானே போறாங்க. அதாவது உங்களுக்கு என்னன்னா, இந்த நாட்டுல பறையர் சமூக மக்களுக்கு எழுச்சி இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வயிற்றுல புளி. அப்படிதான் நீங்க பாருங்க, எத்தனை விழுக்காடு நீங்க இங்க இருக்கீங்க, என்னவோ பெருசா பீத்திக்கிறீங்க. என்ன இது 22 விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு எந்த பயோடாட்டா எடுத்தீங்க? எந்த பயோடாட்டால சொல்றீங்க 22 விழுக்காடு? லாஸ்ட் படியே நாங்க பறையர்கள் மட்டும் 1.25 கோடி பேர் இருக்கீங்க. 1.25 கோடி பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பல்லரு இதுல அவரையும் சேருங்க. அது பட்டியலினம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், பட்டியலினம் சொல்லுங்க. எதுக்கு பறையர் மட்டும் சொல்றீங்க? உங்க கட்சி பாருங்க, இப்ப நீங்க எங்களுக்கு நாட்டாம பண்ண வராதீங்க. நாங்க நாட்டாம எங்களுக்கு மட்டும் நீங்க எங்களை பத்தி பேசுறது? உங்க தெலுங்கு எங்களை மாத்திரம் பேசுறது நீங்க யாரு? உங்க தெலுங்கருக்குள்ள 18 பிரிவு இருக்குதுல, அதுல நீங்க கட்சிங்க என்ன வேணாலும் புடிச்சிங்க. அப்ப நீங்க எங்களை பத்தி பேசக்கூடாது. திராவிடத்தை ஒழிப்போன்றீங்க. திராவிடத்தை ஒழிக்க நீங்க எல்லாம் உங்க பேரை வந்தா கூட எங்க தெலுங்கு தானா? இங்க பாருங்க, திராவிடன்னா தெலுங்கும் அதுல அடக்கம், தமிழும் அடக்கம், மலையாளம் அடக்கம், கன்னடம் அடக்கம், தூளுவம் அடக்கம். 5 மொழி குடும்பம் தான் திராவிட மொழி. எந்த கரணமும் இங்க குதிக்கல, எந்த துளுவும் இங்க குதிக்கலைன்னா அதுக்காக நாங்க குதிக்காம இருக்க மாட்டேங்க. நாங்க குதிப்போங்க, குதிக்கலைங்க. உப்பு மட்டுமே தின்ற மாதிரி நீங்க குதிக்கிறீங்க. நல்ல போன வாரம் நான் கேட்டேன், நல்ல நம்ம காரைக்குடி செட்டியார் இல்ல
பழக்கற்பியா அருமையாவே பேசியிருக்காரு. ஏண்டா ஒரு நாக்கே ஒரு தெலுங்கு இங்க ஆட்சி பண்ணலைன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் கூட கட்ட தெரியாதுன்னு பேசுறாரு. பரவாயில்ல, அவனுக்குண்டே இருந்துடுறோம். அவனுக்குண்டே தெரிஞ்ச ஆளு தானே நீங்க, அப்புறம் என்ன புதுசா வர்றீங்க? இருக்கிற கோபத்தை உருவணுங்க நீங்க. இப்படியே பேசி பேசியே நீங்களும் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கீங்க. திராவிடம் என்ற பெயரால் எங்கள் கோமணத்தை உருவி எங்களை அமனக்குண்டி ஆக்கியவர்கள் நீங்கள் அப்படின்னு யார் சொன்னா? எல்லாரும் சொல்றோம். எல்லாரும் சொல்லாதீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டு வழக்கறிஞரா நீதிமன்றத்துக்கு போய் இந்த அளவுக்கு ஒரு கட்சியை வச்சு ஒரு படிக்க வச்சிருக்காரு. அப்போ இங்க பாருங்க, என் குடும்பத்துல நான் 5வது தலைமுறை. இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல 5வது தலைமுறைனா யாரு பண்ணா? யாரு இந்த திராவிடம் சொல்லி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினது யாரு தெரியுமா? முத யாரு ஏற்படுத்தினா? உங்க தாத்தாவுக்கு 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 தாத்தா தான் ஏற்படுத்தினாரு. என்னமா பெருசா பேசுறீங்க? அதனாலதான் அவர் அயோத்தியாசை தூக்கி கொண்டாடுறீங்களா? ஆமா, நாங்க கொண்டாடுறோம்ல. நாங்க கொண்டாடல. திராவிடமும் கக்கூசுக்கு பேர் வச்சுக்கிற பாருங்க. உங்க கேவலத்தை நான் வெளியே சொல்லணும்னு வச்சுங்க. அதை விட ஏன் கருணாநிதி பேர் கொடுத்தா கக்கூசுக்கு? கருணாநிதி கக்கூசுன்னு யார் பேரை வச்சிருக்கு? கக்கன் பேரு அண்ணாதுரை பேரை வச்சுக்கிறீங்க. யார் சொன்னா கக்கூசுல கொண்டு யார் பேர் வச்சிருக்குன்னு? காட்டுங்க. சும்மா எவனோ ஒருத்தன் வேணும்னு ஒரு பணத்தை ஒட்டி எவனாவது எடுத்து போட்டான்னா அதை கோயம்புத்தூர்ல இருக்குது. அது பெரிய சர்ச்சையாகி நாளை எங்கேயாவது ரோட்ல போற நாய் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதுக்கு நாங்க தான். நாயின்னா நீங்க தான். ஆமா, நாங்க தான். எங்களுக்கு வேலை. ஏங்க நாங்க தெய்வமா மதிக்க கூட பேரறிஞர் அண்ணாவையும் ஐஎஸ்தாஸ் பண்டிதரையும் நாங்க அந்த மாதிரி செய்வோம். கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலம் வார்டு எண் 95 தியாகி கக்கஞ்சி பேரறிஞர் அண்ணா நினைவு ஆண் பெண் நவீன கழிப்பிடம். இதான் திராவிடம். திராவிடம் எது? திராவிடம் எங்கன்னு கேக்குறாங்கல்ல. இதான்டா திராவிடம். உங்க முதல்வர் சொல்றாருல்ல, இதுதான் திராவிடம். ஏங்க மூலகட்ட பயிலுவோ அறிவு கட்ட பயிலுவோ இந்த மாதிரி ஒரு பேரை வைக்கிற கவர்மெண்ட் தாங்க. பஞ்சாயத்து கார்பரேஷன் தானே வச்சிருக்கான். மாநகராட்சிங்க கோயம்புத்தூர் மாநகராட்சி யாரு? அவன் தானே. அவன் வீட்டு கக்கூஸ்ல எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. அரசாங்க கக்கூஸ்ல மாநகராட்சி எழுதி வச்சுக்குது. அது தப்புங்க. அந்த மாதிரி பண்ணது தப்பு. அவங்களுக்கு பிடிச்சு கைது பண்ணணும், சிறையில தள்ளணும். எவன் அந்த வேலையை பண்ணானோ அந்த மேயரை தான் பிடிக்கணும். கமிஷனரையும் மேயரையும். கமிஷனர் தான் அதுக்கு பொறுப்பு. தெரியுதாப்பா? தெரியுதா? தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ண தவறுங்க. யாரா இருந்தா என்னங்க? தவறு பண்ணா தவறுதான். ஒரு மாநகராட்சி கட்டடத்துல இந்த மாதிரி பேர் வைக்கலாமா? அதுவும் திருட்டு நாய். அண்ணாதுரை எழுதி வைக்கிற பேரு அந்த மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம் தெரியல. இங்க பாருங்க, ஏதோ ஒரு புறம்போக்கு பண்ண வேலைக்காக எங்களை சொல்லாதீங்க. நாங்க தெய்வமா தான் மதிக்கிறோம். கக்கன் அவர்களையும் சரி, காமராஜர் அவர்களையும் சரி, பேரறிஞர் அண்ணாவையும் சரி, எங்களுக்கு முன்னோடி அரசியல் வித்தகர்கள். அரசியல்ல ரொம்ப யோக்கியமா இருந்தது கக்கனும் பேரறிஞர். நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படித்தான். அப்படி இப்படித்தான். அயோக்கியத்தனம் இல்ல. உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவங்கள கண்டிக்கிற இடத்துல, அதெல்லாம் செய்யற உங்களை எல்லாம் கண்டிக்கிற இடத்துல நாங்க இருக்கோம். ஆமா, நாங்க தானே எம்எல்ஏ எம்பி கொள்ளாட்சி வச்சிருக்கோம். அதே நீங்க எம்எல்ஏ ஐய இந்த நீங்க எல்லாம் எம்எல்ஏவாயி மந்திரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வீட்டுல நீங்க போய் குடியேறிடுவீங்க. அவ்வளவுதான். எங்க அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி பச்சை மட்டை தான் உங்களுக்கு. அதுதான் சொல்றேன். பச்சை மட்டை இல்ல, பச்சை மட்டை குடியேறிடுவீங்க. பச்சை மட்டை போடா வெளியில. பச்சை மட்டை படுத்துரும். பழுக்கும் ஒருத்தனும் இப்படி கவுந்து படுக்க முடியாது. எல்லாம் நிமித்தம். உங்க அங்க உங்க நொன்னனும் வர சொல்லுங்க. அவர்தான் இப்ப அடி போட்டுக்கிட்டு இருக்காராம்ல. தாவேக்கா கூட கூட்டணியா, பாட்டாளி மக்களோட கூட்டணியா? நீங்களும் அங்க போறீங்களாமே. உங்க கட்சி வேலையை எப்படிங்க பாருங்க. அவர் பார்த்துப்பாரு. ஏங்க இங்க பாருங்க, அரசியல்னா எல்லாமே அப்படித்தான். அரசியல் தான் பேச வந்திருக்குமே தவிர நாங்க கேட்டோமா? ஏன்னா பிஜேபி கூட நீங்க ரகசிய உறவு வச்சிருக்கீங்க ஏன்னு கேட்டோமா யாராவது? ஏன் நீங்க தான் சொல்றீங்களா நாங்க ரகசிய உறவு? நாங்க என்ன, இது ஒரு 18 வயசு பருவமங்க, அது ஒரு 22 வயசு இளைஞர், 2 பேரும் நாங்க ரகசிய கூட்டணி வச்சிருக்கோம். ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா 75 வயசு அம்மா ஒருத்தர் ரேப் பண்ணாரு சின்ன பையன். ஏங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாட்டுல. உங்களால தான் பண்ணுது. ஆமா, உடனே எவன் தப்பு பண்றான், மொல்ல மாதிரித்தனம் பண்றான், முடிச்சவிக்கத்தனம் பண்ற பூரா பண்றவெல்லாம் எவன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா பேரு எங்களுக்கு 5 வயசு பிள்ளைங்களும் வெளில போக முடியல, 50 வயசு 60 வயசு 70 வயசு கேள்வியும் வெளில போக முடியல. நல்லாதாங்க இது திராவிட மாடல். நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. அதுக்காக திராவிட மாடலை குறை சொல்லாதீங்க. எல்லாம் செய்யறது பூரா அயோக்கியத்தனம் பூரா நீங்க. பழி எங்களுக்கா? அதாவது பழமொழி சொல்வான், திங்கிற ஒருத்தன் தண்டம் கொடுக்குற ஒருத்தங்கிற மாதிரி இருக்குதுப்பா.
இந்த ஆட்சி அப்படிதான் இருக்கு. பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். இல்லைன்னா எல்லாத்தையும் அந்த காலம் மாதிரி களி திங்க விடுவாரு. காமராஜர் காலமா இருந்தா இன்னும் வெகு விரைவில் இல்லை, ம் இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கு. ஆமா ஆமா, உங்களை போன்றவர் களி தின்னுவதற்கு பாப்போம். நாங்க களி திங்கிறோமா, நீங்க களி திங்க போறீங்களாங்கிறத பாப்போம். அண்ணா பச்சை மட்டை பழத்தை ரெடி பண்ணி அட வச்சிருக்காரு. நீங்க வேற, நீங்க பச்சை மட்டை அவர் எங்க இருக்காருன்னு பாப்போம். இந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் அப்படி ஒரு நபர் இங்க இருக்கதாராங்கிறதே ஆச்சரியக்குரியும். போடுங்க. பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்.